ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்போ எனக்கு ரீசெண்டாக கொரியர் ரிசீவ் ஆச்சு இல்லையா, அதை பற்றின நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு எதில் இந்த கொரியர் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் ஸ்பீட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் டைம் இங்கே ஒமான் வந்ததுலேருந்து அனுப்புகிறாங்க. கரெக்டாக இந்த செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 டேஸ்லேயே ரிசீவ் ஆயிடுச்சு. அதாவது 7th டே வந்து எனக்கு கொரியர் கையில் கிடச்சிருச்சு. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 11 kgக்கு 3800 ஆச்சு. ஆல்ரெடி நான் அந்த கொரியர் வந்து வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ப்ரைஸ் டேக் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அந்த பவுடர் ரெடி பண்ணியிருந்தாங்க வீட்டிலேருந்து. ஸோ அதெல்லாம் வந்து FSI சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஷாம்பு, கண்டிஷனர் இதெல்லாம் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். அதுவும் அலோடு இல்லை. டேப்லெட்டும் வாங்கி அனுப்புகிறோன்னா அதுக்கும் ப்ராப்பரான மெடிக்கல் டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அதே போல் ஒரு சில கொரியர்ஸில் மேபி இதெல்லாம் அலோவ் பண்ணலாம், எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த கொரியர் டீட்டெயில்ஸாக வந்து DM பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் ஒரு சிலது மிஸ் ஆகுது, ஸ்பேமில் போய் அந்த மெசேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு வந்து தெரியாது. நான் ரொம்ப டீப்பாலாம் வந்து இன்ஸ்டாவில் செக் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஒன்ஸ் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா அடுத்து ஒர்க் பார்ப்பேன். இடையில தான் நான் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், பேபியை தூங்க வச்சுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.